அந்த காலத்துல இப்படி இவளுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வாழ்க்கையில லைட் ஆப் ஆயிரும். அதாவது அந்த காலத்துல குழந்தைக்கு ராய் கூழு அந்த கூழு இந்த கூழுன்னு கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்ப நம்ம கொடுக்கலையா, 6 மாசம் வரைக்கும் தாங்காதான், குழந்தைக்கு வயிற்றுக்கு பத்தாதான். டாக்டரே 6 மாசம் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க, வேற எதுவுமே கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு டாக்டரை விட எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாளுங்க. குழந்தைக்கு வயிற்றுக்கு பத்தாது, எத்தனை 2 நடு 1 குத்துனா போயிடுற. அது எப்படி 10? நீ மறுபடியும் ஏதாவது கூட பூட்டு பால் வாங்கி ஊத்து, பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஊத்துன்னு ஊத்தி அந்த குழந்தைய பால்லே மூழ்கடிச்சிருவாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேளுங்க. தேவையில்லாம இந்த மாதிரி கழுசடிக்க சொல்றதெல்லாம் கேட்டு அந்த குழந்தையோட ஊட்டச்சத்தெல்லாம் நீங்க பிளாக் பண்ணாதீங்க. நமக்கு தெரியும் நம்ம பண்ண மாட்டோம், ஆனா ப்ரெஷர் போடுவாளுங்க. 4 பேர் வரும்போது இதே பத்த மாட்டேங்குது, சொன்னா யாரும் கேட்கற அந்த வீட்டுல அப்படிம்பாளுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டாக்ஸிக்கா அந்த பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் எரிச்சல் ஆகும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம செவுத்து பார்த்து பேசுற மாதிரி நீங்க வாட்டுக்கு போயிருங்க. அதாவது மதர் இன்ட்யூஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. நமக்கு நம்ம குழந்தைக்கு என்ன பெஸ்ட்ன்னு நமக்கு தெரியும். அடுத்தது அது மதருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் டாக்டர் தேவையில்லாமையா பீடியாட்ரிஷியன் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கே வெயிட் குழந்தை கம்மியா இருக்கு, இல்ல வெயிட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் கேளுங்க, இதுல எல்லாம் கண்டுக்காதீங்க. அவ்வளவு.